எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம anchuscooking சேனலில் குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச பனானா பேன்கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக பேன்கேக் குழந்தைங்களுக்கு நம்ம இனிமேட்டு வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன்கேக் செய்கிறதுக்கு முதல்ல மிக்ஸி ஜாரில் 3 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட 3 முட்டையை முழுசாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மஞ்சக்கரு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக 4 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட நம்ம ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே நம்ம 4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க. நான் 4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பனானா ஏற்கனவே ஸ்வீட் இருக்கும், அதனால் 4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். அது கூட 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் 1 டம்ளர் பாலும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாக்கெட்டை உடச்சி அப்படியே 1 டம்ளர் பால் சேர்த்தனாலும் சரி, இல்லை காய வச்சு ஆற வச்ச பால் சேர்த்தனாலும் சரி. அதை மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா நுர பொங்க அடித்து எடுத்துக்கோங்க. அந்த அடித்து எடுத்து அந்த மிக்சரோட நம்ம 1.5 டம்ளர் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கோதுமை மாவு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். 1.5 டம்ளர் மாவு சேர்த்து திரும்ப மிக்சியில் பல்ஸ் மோடில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கும் போது இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி லேயராக வரது தான் நமக்கு பதம். இந்த பதத்துக்கு மாவு அரைச்சி எடுத்துகிட்டு அது கூட நான் ஒரு சின்ன பேக்கெட் ஈனோ சேர்க்குறேன். உங்களுக்கு ஈனோ சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பேக்கிங் பவுடர் அல்லது பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. ஈனோ சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பால் ஊற்றிக்கிறேன். ஊற்றினது இந்த மாதிரி நுர பொங்கி வரும். இந்த டைமில் பீட்டரோ இல்லது கரண்டியோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா மாவு நல்லா ரைஸ் ஆகி மேலே எலும்பி வரும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதை மிக்ஸ் பண்ண மாவு நல்லா மேலே பொங்கி வர மாதிரி வரும். அந்த அளவுக்கு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் நம்ம பேன் கேக் ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் வச்சு தான் பேன் கேக் ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க. நார்மலாக நம்ம வீட்டில் தோசைக்கல் இருக்கும் இல்லையா, இரும்பு தோசைக்கல்லோ இண்டோலியம் தோசைக்கல்லோ இருக்கும் இல்லையா, அந்த தோசைக்கல்லே இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு நல்லா 1 கரண்டியோ 2 கரண்டியோ ஊற்றி அப்படியே விட்டுருங்க. அது தோசை மாதிரி நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட தேவையில்லை, அப்படியே விட்டுறலாம். விட்டுட்டு மேலே லைட்டாக எண்ணெயை தெளித்து விட்டுறலாம். உங்களுக்கு எண்ணெய்க்கு பதிலாக நெய், வெண்ணெய் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இது நல்லா 2 மினிட்ஸ் ஒரு பக்கம் வெந்த வாட்டி அதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மேலே இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும், வந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம வாழைப்பழம் போட்டிருக்கனால இப்படி தாங்க செவந்து வரும். இப்போ இந்த பக்கம் 2 நிமிஷம் நம்ம வேக விட்டு எடுத்துட்டோன்னா நம்மளோட பனானா பேன்கேக் ரொம்ப எம்மியாக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நம்மளோட பேன்கேக் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சமாக தேனோ அல்லது சாக்லேட் சிரப்போ ஊற்றி கொடுத்தோன்னா குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.